தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அதை பத்தின்னு பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டுக்கான என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்றது அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் வந்து ஈஸியா புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 16/8/2020 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. கூகுள்ல போயிட்டு tneonline.org டைப் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜ்ல மேலேயே பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளூ கலர்ல ஒரு டேப் இருக்கும். அந்த டேபை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து உங்க நேமை வந்து உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தப்பு இல்லாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து உங்க 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அந்த டேட்டையை வந்து தப்பு இல்லாம வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா வெதர் +1 பாஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எஸ்னு ஒன்று 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க எஸ்னு சூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா HSC, CBSE, ICSE நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த போர்டில் வந்து +2 முடிச்சீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஒன்று சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டு வந்து நீங்க சூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். எல்லாமே கரெக்டா இருந்தா ரைட் சைட்ல எஸ்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல என்டர் பண்ண இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ண பாஸ்வேர்ட் ரெண்டுத்தையுமே வந்து என்டர் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா லாகின் ஒரு பட்டன் இருக்கா. அந்த பட்டனை பிரஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்க நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து அதுல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ஃபாதர் நேம் கேட்கும். அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்கும். அதுக்கப்புறம் ஜெண்டரை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது உங்க மதர் டங், அதுக்கப்புறம் நேஷனாலிட்டியை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸ்னு ஒரு டேப் இருக்கும். உங்க பர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் சேமா இருந்தா அதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா சேம் அஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ்ல நீங்க என்ன என்டர் பண்ணீங்களோ அதுவும் வந்து பர்மனன்ட் அட்ரஸ்ல காப்பி ஆயிடும். வேற டிஃபரெண்ட் அட்ரஸ் இருந்தா நீங்க அதை வந்து என்டர் பண்ணிக்கங்க. திரும்பவும் சொல்றேன், வீடியோ லென்த்தா இருக்க நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து புரியாம போகலாம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து கேர்ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே லைக், ஷேர் பட்டன் ரெண்டுமே வந்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனா எனக்கு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து தமிழ்நாடு, அதர்ஸ்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருமே வந்து தமிழ்நாடுன்னு கொடுங்க. அதர் ஸ்டேட்டா இருந்தா அதர்ஸ்னு கொடுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து சூஸ் பண்ணுங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அதுக்கப்புறம் அதுல வந்து எந்த கேஸ்டை சேர்ந்தவர், அது எல்லாத்தையும் சூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோடை வந்து என்டர் பண்ண சொன்னா அதையும் வந்து என்டர் பண்ணுங்க. ஆதார் கார்டு நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். உங்க நீங்க விருப்பப்பட்டா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அடுத்தது உங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கீழே பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்கும். இதுல வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா அந்த ஆப்ஷன்ல வந்து எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் அப்ளை பண்ணா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுங்க. இது முழுக்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேஜ்ல வந்து எஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. மற்ற எல்லாருமே வந்து நோ கொடுங்க. அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா TFC சென்டர் ஃபார் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு டேப் இருக்கு. அந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது TFC சென்டர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, எது அருகாமையில் இருக்கோ அந்த சென்டரை வந்து கரெக்டா வந்து சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க பேரண்டோட ஆக்குபேஷனை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுலயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எது கரெக்டோ அதை வந்து கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்க ஆனுவல் இன்கம் வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுலயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ரேஞ்சில் வந்து உங்க ஆனுவல் இன்கம் இருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் ஒரு டேப் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் தேவைப்பட்டால் எஸ்னு கொடுங்க, அப்படின்னா நோன்னு இருக்கு. அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவைல்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஆல்ரெடி வாங்கியிருந்தா எஸ் கொடுங்க, அப்படி வாங்கலன்னா நோன்னு இருக்கு. அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்க.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஐசிடியோட டியூஷன் ஃபீஸ் வேவர் ஸ்கீம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எஸ்ன்னு கொடுங்க, தேவையில்லைன்னா நோன்னு கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் தேவையான்னு கேட்க நீங்கள் அந்த கேட்டகரியில் வந்தால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து உங்கள் 8ஆம் வகுப்பு முதல் நீங்கள் 12ஆம் வகுப்பு வரை படித்த ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முதல் நீங்கள் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படிச்சீங்களா எஸ் நோன்னு 2 ஆப்ஷன் கேட்டுருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தா எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுங்க. அடுத்தது சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல்னு ஒரு டேப் இருக்கா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. அதாவது உங்கள் ஸ்கூல் வந்து கிராமப்புறத்தில் இருக்கா, இல்லை நகர்ப்புறத்தில் இருக்கா, இல்லை மாநகராட்சியில் இருக்கா, அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. உங்கள் ஸ்கூல் வந்து எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த கேட்டகரி வந்து கரெக்டா சூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து நீங்க 8ஆம் வகுப்பு முதல் நீங்க 12ஆம் வகுப்பு வரை எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட நேமை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க 8ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்களா, மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்கூல் நேம் வந்து 8th இருந்து 12th வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா, எந்த கிளாஸ் வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அந்த டீடைல்ஸ் வந்து அந்த ஃபீல்ட்ல வந்து என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் +2 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில டீடைல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா HSC குரூப்னு ஒரு டேப் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா HSC அகாடமிக், HSC ஒகேஷனல், அது மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த குரூப் படிச்சீங்களோ அந்த குரூப் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் குரூப் கோட்னு ஒரு டேப் இருக்கா, அந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா அதாவது நீங்கள் +2ல என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சீங்கன்றத செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி, அது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் படிச்சீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டேப் இருக்கும். அதாவது நீங்கள் +2 வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சீங்களா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சீங்களான்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் தமிழில் படிச்சிருந்தா தமிழ்னு கொடுங்க, இங்கிலீஷில் படிச்சிருந்தா இங்கிலீஷ்னு கொடுங்க. எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்களா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு பேன்னு ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கன்ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் கேட்வே பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். உங்கள் ஃபீஸை கட்டுறதுக்கு 4 பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த பேமெண்ட் கேட்வே சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேன்னு ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ பேமெண்ட், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மோடில் பே பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மோடில் வந்து உங்கள் ஃபீஸை பே பண்ணலாம். நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கார்டு நம்பர், சிவிவி நம்பர் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வேல்யூ வரும். அந்த ஓடிபி வேல்யூ என்டர் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் ஆகும். நீங்கள் உங்கள் டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ பேமெண்ட் எந்த மோடு இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மோடில் வந்து உங்கள் பேமெண்ட்டை பண்ணலாம். ஸோ உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டா யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட்னு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் ரிப்போர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவுன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட் வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்லேயே வந்து இதை எப்படி ஃபில் பண்ணணும் எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜிலும் கொடுத்துருக்காங்க. நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டெக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் போட்ட சொல்லியிருக்காங்க ரைட் சைட்லேயே, அதை ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட்னு இருக்குது, அந்த இடத்துல வந்து உங்கள் சிக்னேச்சரை போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோட சிக்னேச்சரும் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சைன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் டிசி, அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் +2 ஆல் டிக்கெட், அது மாதிரி 9 ஐட்டம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த டைமில் அப்லோட் பண்ணணும், என்னைக்கு அப்லோட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து அவங்க இன்டிமேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெடியாக வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அவங்க சொல்கிற டைமில் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.